மாதத்தை குர்ஆன் இறக்கியதனால் அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை சிறப்பாக்கினார். அதே போல இந்த குர்ஆன் இறக்கிய இந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த இரவை சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இத்தனை அம்சங்களையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அடுத்தபடியாக இந்த இரவிற்கான சிறப்பு ഖൈറും മിൻ അൽഫി ഷഹർ, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். 1000 மாதம் என்றால் நாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள், ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்றால் 1000 மாதங்களை நாம் கணக்கிட்டோம் என்று சொன்னால் 83 வருடங்கள். சுமார் இந்த இன்னைக்கு நைட் மகரிப்ல இருந்து நாளைக்கு ஃபஜ்ர் வரைக்கும் நாம் இன்று வழங்கினோம் என்று சொன்னால் 83 வருடங்கள் 4 மாதங்கள் நாம் செய்த நன்மையை அல்லாஹ் இந்த ஒரு இரவிற்கு இந்த மகரிப் முதல் ஃபஜ்ர் வரை அல்லாஹ் தஆலா தருகிறார். முன்னால் வாழ்ந்தவர்களை போல் நமக்கு ஆயுட்காலத்தை அல்லாஹ் தரல. மபைன சித்தீன வ சபஈன், 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஆயுட்காலத்தை வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது முன்னால் இருப்பவர்களை போல, முன்னால் வாழ்ந்த முன்னோர்களை போல நமக்கு ஆயுட்காலம் இல்லை, உடல் நலம் இல்லை, பலம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, உடல் வலுவும் சக்தியும் இல்லை. அதனால்தான் அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாடை செய்தார். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஆயுளை குறைவாக கொடுத்தார். 60லிருந்து 70 வயது வரைக்கும் தான் அல்லாஹ் தஆலா ஆயுளை குறைவாக கொடுத்து, அந்த ஆயுட்காலத்தை அல்லாஹ் குறைவாக கொடுத்து நம்முடைய இபாதத்துகளுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை அதிகமாக கொடுத்தார். இவருடைய இபாதத், இவர்கள் செய்யக்கூடிய இபாதத், இவர்களுக்கு ஆயுட்காலம் குறைவாக இருந்தாலும் இவர்கள் செய்யக்கூடிய இபாதத்திற்கான அந்த நன்மைகள், அந்த பலன்கள் என்பது அதிகமாக இருக்க வேண்டும் என்பதனால் அல்லாஹ் தஆலா இது போன்ற சிறப்பான இரவுகளை 1000 மாதங்களை காட்டிலும் சிறந்த இரவுகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். சும்மா ஒரு உதாரணத்திற்கு கணக்கு போட்டு பார்ப்போம். ஒரு மனிதன் 60 ஆண்டு காலம், 60 வயது வரைக்கும் வாழக்கூடிய ஒரு மனிதன், அவன் 50 லைலத்துல் கத்ர்களை அவன் அடைந்தான் என்று சொன்னால், சரியான முறையில் அதனை பயன்படுத்தினான் என்று சொன்னால், 50 × 83 நாம் கணக்கு போட்டோம் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட அதிகமான நாட்கள் வாழ்ந்ததாகவும், வாழ்ந்த நாட்கள் முழுக்க சரியான முறையில் அதனை கழித்ததாகவும், கழித்த அந்த நாட்களுக்கு அல்லாஹ் தஆலா சரியான முறையில் நன்மையை தந்ததாகவும் அல்லாஹ் தஆலா நமக்கு இது போன்ற இதனுடைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். இதனை நாம் சரியான முறையில் நாம் கழிக்க வேண்டும். சரி, லைலத்துல் கத்ர் என்பது எப்பொழுது இருக்கிறது? ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். இந்த ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் அல்லாஹ் எப்போ வைத்திருக்கின்றார்? ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10ல, முதல் 10, நடு 10, கடைசி 10 என்று சொல்லக்கூடிய கடைசி இறுதி 10 நாட்களிலே அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை வைத்திருக்கின்றார். சரி, கடைசி 10ல எப்பொழுது வைத்திருக்கின்றார்? ஒற்றைப்படை இரவுகள் 21, 23, 25, 27, 29 என்று சொல்லக்கூடிய இந்த ஒற்றைப்படை இரவுகளை அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தின் லைலத்துல் கத்ரை அல்லாஹ் தஆலா தேடிக்கொள்ள சொல்கின்றார். அதிகமான நபர்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு என்பது இந்த 27வது பிறை தான் என்று சொன்னாலும், நாம் நம்முடைய இபாதத்துகளில் நாம் சுணக்கமா இருந்து வரக்கூடாது. இந்த 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், நம்முடைய இபாதத்துகள் என்பது இந்த இரவிலே அடங்கிவிடும். கூட்டம் கூட்டமாக இந்த இரவிலே மட்டும் வந்து அமல்கள் செய்துவிட்டு, இபாதத்துகளை செய்துவிட்டு மற்ற இரவுகளை சாதாரணமாக கழிச்சிருவாங்க, பொடுபோக்காக கழிச்சிருவாங்க. மற்ற நாட்களை போல இதுவும் அசால்ட்டா போயிடும் என்பதனால அவர்கள் பெரிய சஹாபாக்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த ரமதானுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றார், உங்கள்கிட்ட நான் லம் யகுல் லதீன கஃபரு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூராவை நான் உங்கள்கிட்ட ஓதி காட்டணுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஆனந்தத்துல அல்லாஹ் எந்த ஓதி காட்ட சொன்னானா, அல்லாஹ் சம்மானி, அல்லாஹ் என் பேரை சொல்லி என்னத்தில் அல்லாஹ் தஆலா ஓதி காட்ட சொன்னானா என்று கேட்டுவிட்டு அந்த சஹாபி சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரத்யேகமாக நியமிக்கப்பட்ட காரி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 27 இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது அது இந்த 27 தான் என்று நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். என்றாலும் அதிகமான சஹாபாக்கள் இது வெறுமனே அந்த 4 மட்டும் அடங்கிடக்கூடாது என்பதனால் இதனை 21, 23, 25, 27, 29 போன்ற ஒற்றைப்படை இரவுகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 27 இரவை நமக்கு ஹதீஸ்ல எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, பிறை 20 அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை, ஒரு பேரருட்கொடையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அதை அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்தியில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அந்த இரவை நான் அடைவதற்காக, சரியான முறையில் அதனை நான் பயன்படுத்திக் கொள்வதற்காக நான் இன்றிலிருந்து, அதாவது 21வது பிறையிலிருந்து நான் இஅ்திகாஃப் இருக்கின்றேன். பள்ளியில நான் இஅ்திகாஃப் இருந்து இந்த ரமலானுடைய மாதத்தில் வரக்கூடிய அந்த 27ஐ நான் அடைய போகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த இரவு என்பது பயான் செய்வதற்கு உகந்த இரவு அல்ல. அதிகமான இபாதத்துகளை, அதிகமான அமல்களை, தொழுகைகளை, தஸ்பீஹ் தொழுகைகளை, நஃபிலான தொழுகைகளை, zikruகளை அதிகமான செய்யக்கூடிய இந்த இரவு, அதனால விஷயங்களை மட்டும், இந்த இரவினுடைய விஷயங்கள், இரவில் என்னென்னலாம் பிரத்யேகமாக செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடித்து வருகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20வது பிறையில் மிம்பர்ல ஏறி சொல்கிறார்கள், நான் ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்காக நான் இந்த 21வது பிறையிலிருந்து நான் இஅ்திகாஃப் இருக்கின்றேன். நான் என்னுடைய கனவில் நான் பார்த்தேன், லைலத்துல் கத்ர் இரவு அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவினுடைய அந்த பிறையினுடைய எண்ணிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, 21, 23, 27 என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நான் என்னுடைய கனவில் பார்த்தேன், லைலத்துல் கத்ர் இரவை அன்று ஃபஜ்ர் தொழுகையின் பொழுது நான் சஜிதா செய்தேன். சஜிதா செய்யும் பொழுது என்னுடைய நெற்றியில சேரும் சகதியுமாக என்னுடைய நெற்றியில் இருந்தது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ ஸஈத் அல்-குத்ரி রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன் பிறை 21 அன்று, ரமலானுடைய மாதத்தில் பிறை 21 அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை வைத்தாங்க. ஃபஜ்ர் தொழுகை வச்ச பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து திரும்பி உட்கார்ந்தாங்க. zikr ஓதிட்டு, தஸ்பீஹ் ஓதிட்டு, துஆ செய்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து திரும்பி உட்கார்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி உட்காரும் பொழுது அவர்களுடைய நெத்தியில் சேரும் சகதியுமாக கலந்த மண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில இருந்தது. அன்று மஸ்ஜித் நபியில் இதே போல ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்லாம் கிடையாது. பேரிச்சம்பழம் மட்டையில் செய்த சீலிங், அதுல மேல போட்ட அந்த மட்டையும் கீழே மண் தரையினர். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செஞ்சுட்டு தொழுதுட்டு திரும்பும் பொழுது அவருடைய தலையில நெத்தியில சேரும் சகதியுமாக மண் இருந்தது. இது பிறை 21 அன்று. பிறை 23 அன்னைக்கு மழை பெய்தது. நைட்டு இரவில மழை பெய்தது. அன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை வைத்தார்கள். ஃபஜ்ர் தொழுகை வச்ச பிறகு எங்களை பார்த்து திரும்பி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த பொழுது அப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியில் சேரும் சகதியுமாக, தலையில அந்த நெற்றியில சேரும் சகதியுமாக இருந்தது. எனவே லைலத்துல் கத்ர் என்பது பிறை 21 அல்லது பிறை 23 என்று உபய் இப்னு அபூ ஸஈத் அல்-குத்ரி রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த உம்மத்தினுடைய யோகோபித்த கருத்து, அதிகமாக சொல்லக்கூடிய கருத்து, அது பிறை 27 தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறார்கள். அஷத்து அஜாஹன் லைலத்துல் 70 வ 20, லைலத்துல் கத்ர் என்பது அது 27வது பிறைதான் என்று நமக்கு ஹதீஸ்களிலும் குர்ஆன் ஆயத்தினுடைய விளக்கத்திலும் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்காக, அதை சரியான முறையில் கழிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த இரவை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னொன்று சொல்கின்றார், ஒரு இரவு என்பது 83 வருடங்கள் நின்று வழங்கியதற்கு சமம். அதோட சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், தனஸ்ஸலுல் மலாயிகா, இந்த இரவுல தான் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், பிரத்யேகமான மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கின்றார், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, ரூஹ் இறங்குகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார். ரூஹ் என்ற வார்த்தைக்கு நாம் தஃசீர்களிலே குர்ஆனுடைய ஆயத்தின் விளக்கத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரூஹ் என்ற வார்த்தைக்கு அவர்கள் என்ன அர்த்தம் எழுதுகிறார்களா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த இரவில் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வெறுமனே மலக்குகள் மட்டும் இறங்குகிறார்கள் என்று சொன்னாலே அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அடங்கிடுவாங்க. இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மலக்குமார்களும் இறங்குகிறார்கள், வர்ரூஹு ஃபீஹா, இந்த இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள். எதுக்கு தெரியுமா? இந்த இரவை சரியான முறையில் கழிக்கக்கூடிய அடியார்களுக்கு, சரியான முறையில் இந்த இரவில் நின்று வணங்கக்கூடிய, தஸ்பீஹ் செய்யக்கூடிய, zikr செய்யக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு துஆ செய்வதற்காக இந்த இரவில் பிரத்யேகமாக மலக்குமார்களும் இறங்குகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்.
பொதுவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அளவுக்கு அசால்ட்டா யாரையும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சிட மாட்டான். எல்லாத்தையும் போயிட்டு வர மாதிரி மலக்குகள் எல்லா இடத்துக்கும் போற மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திட மாட்டான் எல்லா இடத்துக்கும். நபிமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். அனுப்பி வைத்த எல்லா நபிமார்களிடத்திலும் ஏதேனும் முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவதற்கு நினைத்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றார். மார்க்கத்தில் மிக முக்கியஸ்தர்களாக பார்க்கப்படக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார், இவங்களிடத்துல பிரத்யேகமாக அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். நபிமார்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட் பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா அல்லாஹ்விற்கும் நபிமார்களுக்கும் இடையில் உள்ள நேரடி தொடர்பாக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இரவில் இறங்குகிறார்கள் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இதை நாம் சரியான முறையில் இதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்திற்கும் ஒவ்வொரு மலக்குகளை அல்லாஹ் தஆலா நியமித்திருப்பான். ரூஹ் வாங்குவதற்கு என்று ஒரு மலக்கு, நன்மை தீமையை எழுதுவதற்கு என்று அல்லாஹ் தஆலா 2 மலக்குகளை வைத்திருக்கின்றான். காற்று, மழை இது போன்ற விஷயங்களுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா ஒரு சில பிரத்யேகமான மலக்குகளை அல்லாஹ் தஆலா சாட்டி இருக்கின்றான். எவ்வளவுதான் மலக்குமார்கள் கோடியாக மலக்குமார்கள் இருந்தாலும் எல்லாரையும் விட சிறந்த மலக்கு நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த அளவிற்கு அசால்ட்டாக சாதாரணமாக அவர்கள் எந்த ஒரு இடத்திற்கும் வந்துட மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்குகின்றார். அல்லாஹ் தஆலா சொல்லாம அவர்கள் இறங்கி வர மாட்டார்கள். ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மா மனஅக அன் தஸூரனா அக்ஸர மிம்மா தஸூரனா. இதுக்கு முன்னாடி அதிகமா வந்தீங்களே ஜிப்ரீல், இப்ப எதுக்கு அவ்வளவா வரவில்லை? இதுக்கு முன்னால அதிகமா வந்துட்டு இருந்தீங்களே, இப்ப ரொம்ப நாளா கேப் இருந்துச்சு, இப்ப ரொம்ப நாளா வரலையே, இப்ப திடீர்னு வந்திருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆயத்தை இறக்கி அந்த ஆயத்தின் மூலமா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பதிலை கொடுக்கின்றார். ஜுஸ் 14வது ஜுஸ்ல அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குகின்றார். உமா நத்தனஸலு பில்லா பி அம்ரிக். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களை நாம் இறக்க மாட்டோம் நம்முடைய அனுமதி இல்லாமல். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஜிப்ரீல் அவர்கள் இறங்க மாட்டார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா அவன் பிரத்யேகமாக அனுப்பி வைத்தால்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற சிறப்பான பிரத்யேகமான மலக்குகள் எல்லாம் பூமிக்கு வருவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொன்னால் இந்த இரவு என்பது லைலத்துல் கத்ருடைய இந்த இரவு என்பது துஆவுக்கான இரவு. அல்லாஹ்விடத்தில் அதிகமான பாவ மன்னிப்பை கேட்பதற்கான இரவு. அல்லாஹ் தஆலாவிடத்துல தனிமையில இருந்து ஒரு 2 சொட்டு கண்ணீரை எடுத்து கேட்டால் போதும். பால் கறந்த மாட்டினுடைய மடுவிலிருந்து கறந்த பால் எப்படி திரும்ப அந்த மடுவுக்குள்ள போவாதோ அதே மாதிரி இது போன்ற இரவில் லைலத்துல் கத்ருடைய இரவில் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது 2 சொட்டு கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துருச்சுன்னு சொன்னா அவர்கள் நரகம் போக மாட்டார்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸாக இருக்கிறது. இந்த இரவை நாம் சரியான முறையில் கணித்துக் கொள்ள வேண்டும். அனைவர்களும் பிரத்யேகமாக தனியாக கூட்டாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமான பாவ மன்னிப்புகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இது போன்ற இரவுகளை நமக்கு சரியான முறையிலே நீங்கள் கணிப்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்றான். எல்லா விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். நாம குர்ஆன்ல பார்த்தோம் என்று சொன்னால் குர்ஆன்ல நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா நபிமார்களை பற்றி சொல்றான். நபிமார்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு சில நபிமார்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் இருக்காது. நபிமார்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு சில நபிமார்களுடைய குடும்ப விபரத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு சில நபிமார்களின் தொழில் சார்ந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு சில நபிமார்களுக்கு ரெண்டுத்தையும் சொல்றான். ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு காமன் திங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா நபிமார்களும் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் எல்லா நபிமார்களும் பிரத்யேகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான், மன்னிக்கின்றான் என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு தரக்கூடிய வாக்குறுதியாக இருக்கிறது. யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, துஆவிற்கு தேவையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. அது எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் சரி, துஆவில் தேவைப்படாத எந்த ஒரு நபரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதில்லை, கையேந்தி கேட்பதே இல்லை. அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு இதை தரணும், யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு, என்னுடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் தஆலாட்ட கேட்கறது இல்லை. கேட்பது இல்லை என்பதை விட அல்லாஹ் நாம் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு கூட ஆமீன் சொல்ல முடியல நம்மளால. அது என்ன துஆவோ கேட்கக்கூடியது துஆ என்று தெரியும். கேட்கக்கூடிய அரபியில கேட்டாலும் சரி, தமிழ்ல கேட்டாலும் சரி, கேட்கக்கூடியது துஆ தான். இது நம்மளுக்கான துஆவை தான் கேட்கிறாங்கன்னு தெரியும். கேட்கக்கூடிய துஆவுக்கு நம்மளால வாயை திறந்து ஆமீன் கூட சொல்ல முடியாது.
முடியல. ஆனால் அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கணும். அல்லாஹ் தஆலா அந்த அடியான் கேட்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அடியான் என்னுடைய அடியான் அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சான்னா, ஒரு ஸ்டெப் என்னை நோக்கி முன்னாடி எடுத்து வச்சான் அப்படின்னா நான் வந்து 2 ஸ்டெப் முன்னால எடுத்து வைக்கிறேன், 2 அடி நான் முன்னால வரேன். என்னுடைய அடியான் என்னை நோக்கி 2 அடி எடுத்து வைக்கிறான் அப்படின்னா நான் 3 அடி முன்னால எடுத்து வச்சு வரேன். என்னோட அடியான் என்னை நோக்கி வேகமாக நடந்து வந்தான் அப்படின்னா நான் அவனை நோக்கி ஓடி வரேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இவ்வளவு நமக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு சலுகைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்த இடத்துல நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் சரி, இந்த துஆவிற்கு தேவையில்லாத ஆட்கள், துஆவை கேட்க முடியாத கேட்காத ஆட்கள் யாருமே இல்லை. இதுக்கு முன்னால் மௌரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன்னர், மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி, அவர் இந்த சபையில அரசுகள் இருக்கக்கூடிய அந்த சபையில ஹஜ்ஜில் தும்முன அந்த மௌரூன் ரஷீத் மன்னர் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. தும்முனா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அல்ஹம்துலில்லாஹ்வை கேட்டவங்க என்ன சொல்லணும்? யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ் தும்முனவர் சொல்றாரு. அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதை கேட்கறாங்க ஒரு 3வது மனிதர், அவர் என்ன சொல்லணும்? யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லணும். இந்த மௌரூன் ரஷீத் மன்னர் தும்முறாரு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. தும்மின பிறகு பின்னால திரும்பி பார்க்கிறாரு, அந்த சபையில இருக்கிற எந்த ஒரு மந்திரியுமே தளபதியுமே யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லாத பார்த்து மௌரூன் ரஷீத் மன்னர் கேட்கிறாரு. பின்னால திரும்பி கேட்கிறாரு, நான் தும்முறேன், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, கேட்டு என்ன சொல்லணும்? யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணுமா இல்லையா? நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு கேட்கிறாங்க மௌரூன் ரஷீத் அந்த மன்னர். அதுக்கு பின்னால இருந்த அந்த தளபதிகள் மந்திரிகள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க பெரிய மன்னராச்சு, உங்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வான்? யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும் நாங்க எப்படி சொல்றது? அதாவது ஒரு சில நபர்கள் இப்படிதான் மரியாதை தரன்ற பேர்ல நாங்க எப்படி உங்களுக்கு துஆ செய்யறது? நீங்க பெரிய ஆளாச்சே. மௌரூன் ரஷீத் அந்த மன்னர் சொன்னாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், நஹ்னு லஸ்னா மினல்லதீனா லா யஹ்தாஜுன இலா துஆ, நாங்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி துஆவிற்கு தேவையில்லாத ஆட்களாக நாங்க ஆயில. துஆவை நாங்கள் துஆவிற்கு தேவையில்லாத ஆட்களா நாங்க ஆயில. நான் பெரிய மன்னனா இருக்கலாம், நான் ரொட்டி துண்டு இல்லாம என்னால இருக்க முடியுமா? அந்த ரொட்டி துண்டு தரமா இல்லாதானே நான் எவ்வளவு பெரிய மன்னனா இருக்கலாம், என்னால தவறுக்கு போகாம இருந்து விட முடியுமா? அதனால இந்த விஷயத்துல துஆ கேட்கக்கூடிய விஷயத்துல நீங்கள் அரசரு, அவர் அரசரோட கொஞ்சம் கீழாளு, இல்லை ஒரு தளபதி என்றெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். துஆவுடைய விஷயத்தில் துஆவிற்கு தேவையில்லாத ஆட்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் துஆவிற்கு தேவையில்லாதவர். மற்றபடி எல்லாருமே அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் சொல்றாங்க, நான் உம்ராக்கு போறேன் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செஞ்சு அவர்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க உம்ரா செய்வதற்கு. வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டு வழி அனுப்பி வைக்கும்போது சொல்றாங்க, யா உஸய்ய லா தன்சானி ஃபீ துஆஇக, என்னுடைய சின்ன சகோதரரே, நீங்க வந்து உங்களை என்னோட துஆவ மறந்துடாதீங்க. காபாவுக்கு போறாங்க, உம்ரா செய்ய போறாங்க, உங்களுடைய துஆல எங்களை மறந்துடாதீங்க என்னுடைய சின்ன சகோதரரே. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ தான் இந்த உலகத்திற்கே தேவை. ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்திற்கே அருட்கொடையாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்காக நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனை கேட்டுவிட்ட சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியம் அடைந்தார்கள். அதாவது சொல்ல வரக்கூடிய விஷயம் இதுதான், நாம் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே துஆவிற்கு தேவையுள்ளதாக இருந்தார்கள் என்ற பட்சத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்கணும். பெரிய ஆளோ சின்ன ஆளோ யாரா இருந்தாலும் சரி பாரபட்சம் பார்க்காமல் அவர்களிடத்துல துஆ செய்யணும். அவர்களிடத்துல துஆ செய்வதற்காக சொல்லணும். அந்த சின்ன சிறியவர்கள் பெரியவர்களை பார்த்தால் சலாம் சொல்லுங்கள், அமர்ந்தவர்கள் நிற்கக்கூடியவர்களை பார்த்தால் சலாம் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சலாமுக்கு மட்டும் அல்ல, துஆவுக்கும் சேர்த்துதான். நீங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் துஆ செய்யுங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நம்முடைய வயசு 60 இருக்கலாம், அவருடைய வயசு 20 இருக்கலாம், அது இங்க விஷயம் இல்லை. துஆ செய்யுங்கள் என்று சொல்கிற விஷயம் அது ஒன்று போதுமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவாக இருக்கிறேன். நான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவாக நான் இருக்கின்றேன். 3000 வருஷத்துக்கு முன்னால நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை புதுப்பிச்சுட்டு கஅபாவை ரெனியூவல் பண்ணிட்டு அந்த மக்காவை
புதுப்பித்த பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அமலுக்கு பிறகு அல்லாஹ்விடம் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், இந்த ஊர் அதாவது மக்காவில இருந்து காபாவில இருந்து ஒரு நபி வரணும் யா அல்லாஹ் என்று அவர்கள் செய்த துஆ. அதற்கு முன்னால் அவர்கள் துஆ கேட்டதற்கு முன்னால் எந்த ஒரு நபியும் மக்காவில இருந்து வந்ததில்லை. அதற்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரவில்லை. 3000 வருஷத்துக்கு வரைக்கும் 3000 வருடத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். மக்காவில் இருந்து அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர வைக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவாக இருக்கின்றேன் என்று சொல்கிறார்கள் அவர்கள். அதனால துஆவை நாம் அதிகமாக கேட்கிறோம். இது போன்ற பிரத்யேகமான இரவில் நாம் அதிகமாக கேட்கணும். நம்முடைய பழக்கம் என்ன அப்படின்னா, நாம் நல்லா இருந்தோம், அல்லாஹ்விடத்துல தேவை இல்லாம நாம் இருந்துருக்கிறோம். நான் எனக்கு துஆ செஞ்சுக்கிட்டு, எனக்கு தான் உடம்பு நல்லா இருக்குது, நான் தான் எந்த ஒரு தேவை இல்லாம இருக்கிறேன், எனக்கு நான் நல்ல வசதி வாய்ப்போட இருக்கிறேன் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் நினைத்தால் சாதாரணமா இருக்கக்கூடிய மனிதனை அல்லாஹ் பிரச்சனையில கொண்டு போய் விடுவோம். பிரச்சனையா இருக்கக்கூடிய மனிதனை அல்லாஹ் நினைத்தால் அவன் சாதாரணமாக எல்லா விஷயத்திலும் இருந்து சலாமத்தான மனிதனாக ஆக்கி விடுவான். அல்லாஹ் தஆலா இது போன்ற இரவுகளை நமக்கு கொடுக்கின்றார். அதனை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அதனை கேட்க வேண்டும். நாம் எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆவை கேட்கணும். அது மட்டும் இல்ல, இந்த துஆவிற்கு நாம் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு ஆமீன் சொல்லும். அதனுடைய மகத்துவம் என்ன என்பது தெரியாமல் நாம் அதனை அசால்ட்டாக சாதாரணமாக இருந்தோம். என்ன துஆ கேட்கிறாங்களோ அது நமக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ புரியுதோ புரியலையோ அதற்கு நாம் ஆமீன் கண்டிப்பா சொல்லணும். ஆமீன் என்றால் என்ன? யா அல்லாஹ் கேட்டுக்கொள்வாயாக. இமாம் அல்லாஹ் மக்ஃபிர் லனா எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறார்கள் என்றால் அதற்கு நமக்கு அர்த்தம் புரியாது. ஆனால் கேட்பது துஆ தானே, அதற்கு ஆமீன் சொல்லணும். அவர் இமாம் துஆ கேட்கிறார், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் என்று கேட்கிறாரு. பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன். ஆமீன்னா என்ன? அவர்கள் கேட்கக்கூடிய எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு கேட்கக்கூடிய துஆவிற்கு நீங்கள் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. அப்படின்னா எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ் அப்படின்னு அர்த்தமே தவிர அது வேற ஏதோ சாதாரணமான ஒரு விஷயமாக நாம் எண்ணிவிட்டு போய்விடக்கூடாது. மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா ஆமீன் சொல்வதற்காகவே இந்த இரவுல இறங்குகிறான். அவருடைய அடியார்கள் துஆ கேட்கிறாங்கல்ல, இந்த இரவுல பிரத்யேகமாக துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய இந்த இரவில் அவர்களுக்கு கேட்கக்கூடியவர்களுக்காக ஆமீன் சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை இறக்கிற பொழுது அந்த ஆமீனை நாம் அசால்ட்டாக நாம் அதனை தட்டிவிடக் கூடாது. கூட்டமாக தனியாக நாம் அதிகமாக துஆ செய்யணும். தொழுகைக்கு பிறகு நஃபிலான தொழுகைக்கு பிறகு நஃபிலான தொழுகையில் சஜ்தாவுடைய நேரத்தில் நாம் இதனை சரியான முறையில் பயன்படுத்தி துஆ கேட்கணும். அதை விட்டுட்டு இந்த இரவை எல்லா இரவையும் போல ஒரு அசால்ட்டாக பொடுபோக்காக பேசியோ இல்ல அரட்டை அடித்தோ இல்லை சாதாரண முறையில் இதனை அசால்ட்டாக நாம் கழித்து விடக்கூடாது. இது போன்ற இரவுகள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. அல்லாஹ் தஆலா இந்த இரவுகளுடைய மகிமையை நாம் விளங்கவில்லை என்று சொல்லலாம். நம்ம ஹதீஸில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆனுடைய விளக்கத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இரவிற்காக தவம் கிடந்தார்கள் சஹாபாக்கள். ஒரு வருடம் முழுக்க இந்த வருடத்தில் ரமதானை அடைந்தார்கள் என்று சொன்னால், ரமதானில் செய்த அந்த அமல்களை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கோ யா அல்லாஹ் என்று 6 மாதம் துஆ செய்வாங்க சஹாபாக்கள். அடுத்த 6 மாதம் என்ன செய்வாங்க? யா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ரமதானை நீ எங்களை அடைய செஞ்சிரு. அந்த ரமதானை எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு முசீபத்தும் இல்லாம அடுத்து வரக்கூடிய ரமதானை எங்களை அடைய செஞ்சிரு. நாம துஆவில் கேட்கிறோம் இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லினா ரமதான் வ ஸல்லிம் ரமதானனா, யா அல்லாஹ் எங்களுக்கு ரமதானை நீ சலாமத்தா தந்துரு, ரமதானுக்கு எங்களை நீ சலாமத்தா கொடுத்துரு அப்படின்ட்டு அதிகமான துஆ செய்தார்கள் சஹாபாக்கள். இது போன்ற இரவுகளில் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். துஆக்களில் பிரதானமாக மிக முக்கியமாக முதலில் கேட்க வேண்டிய துஆ இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, மக்ஃபிரத். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப தொழுதாலும் சரி, என்ன தொழுகை தொழுதாலும் சரி, ஃபர்தோ சுன்னத்தோ நஃபிலோ வாஜிபோ எந்த ஒரு தொழுகை தொழுதாலும் சரி, தொழுது முடித்த பிறகு சலாம் கொடுத்த பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சலாம் கொடுத்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வாட்டி சொல்வாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்ன? யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு என்று எல்லா இபாதத்துகளுக்கு பிறகும் பாவ மன்னிப்பை கேட்கணும். அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதான் சொல்றாங்க. ஹஜ்ஜுடைய ஆயத்துல
ஹஜ்ஜுடைய ஆயத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த ஆயத்தை இப்படி சொல்றார், சும்மா ஃபீது மின் ஹைஸ் அஃபாதன் நாசு வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். நீங்கள் ஹஜ் செய்றீங்களா, அரஃபால நீங்க இருக்கிறீங்களா, ஹஜ் முடிச்சிட்டீங்களா, முடிச்ச பிறகு உடனே அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய கடமையை முடித்தவுடன் நீங்கள் அல்லாஹ்விடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லி பாவ மன்னிப்பை கேட்க சொல்வதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். சஹர்ல எந்திருக்கிறீங்களா, நோன்பு வைப்பதற்காக சஹர்ல எந்திருக்கிறீங்களா, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. வல் முஸ்தக்ஃபிரீன ஃபில் அஸ்ஹார், நீங்கள் சஹர்ல எந்திருக்கிறீங்களா, பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லதீன யகூலுன ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகினா அஸாபன் நார் அஸ்ஸாலிஹீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன ஃபில் அஸ்ஹார். நீங்கள் சஹர்ல எந்திருக்கீங்களா, தொழுகிறீங்களா, அல்லாஹ்விடத்துல இபாதத் செய்கிறீங்களா, மறக்காம அல்லாஹ்விடத்துல நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தரான். எனவே இது போன்ற பிரத்யேகமான இரவுகளை நாம் சரியான முறையில் கழிக்க வேண்டும். கழிக்கக்கூடிய இரவுகளில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். துஆக்களில் மிக முக்கியமாக பிரதானமாக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும், இஸ்திக்ஃபார் கேட்கணும். எல்லா நேரத்திலும் இந்த இஸ்திக்ஃபார் என்பது, இந்த பாவ மன்னிப்பு என்பது நமக்கு துணையாக இருக்கும். ஒரு கஷ்டமா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான் நம்ம நல்ல புரிஞ்சுக்கணும். நம்முடைய பாவத்தின் காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கஷ்டத்தை தரான், அல்லாஹ் தஆலா நமக்கு முசீபத்துகளை தரான், அல்லாஹ் தஆலா நமக்கு ப்ராப்ளம் தராமே தவிர நாம் அதனுடைய விஷயங்கள் தெரியாமல் நாம் இருந்து விடக்கூடாது. நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டமா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நமக்கு எதுவும் நஷ்டமா, வியாபாரத்தில் நஷ்டமா, பாவ மன்னிப்பு கேட்கணும். ஏதேனும் கவலையா, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏதேனும் சண்டை சச்சரவா குடும்பத்தில், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. பாவ மன்னிப்பு ஒண்ணு போதும். நம்முடைய துஆக்களில் ஸலவாத்திற்கு பிறகு பாவ மன்னிப்பு ஒண்ணு இருந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையை அது எங்க கொண்டு செல்லிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் இந்த நேரத்தில் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தினுடைய அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நமக்கெல்லாம் ஆறுதலாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு மின் அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே. நம்மள தான் சொல்றான் அல்லாஹ் தஆலா, வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீங்க நிராசை அடையாதீங்க. அல்லாஹ் தஆலா எப்படி என் பாவத்தை மன்னிப்பான், நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேனே, இத்தனை காலம் நான் பாவம் செஞ்சிட்டேனே, தொழுகாம இருந்துட்டேனே, நோன்பு வைக்காம இருந்துட்டேனே, இத்தனை காலம் நான் பாவம் அதிகமான பாவத்திலே மூழ்கி இருந்து விட்டேனே என்று சொல்லக்கூடிய அடியார்களுக்கு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடையாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். எல்லா பாவத்தையும், கடுகளவு இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து மலையளவு இருக்கக்கூடிய பாவம் இருந்தாலும் இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் இரக்கமுடையவன், பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். வரம்பு மீறி நாம் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் சரி, அதனுடைய அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் அதற்கான பாவ மன்னிப்பை கேட்டோம் என்று சொன்னால், அவனிடத்தில் கதறி, அவனிடத்தில் அழுது, அவனிடத்தில் மண்டியிட்டு, அவனிடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால், நம்மளுடைய அந்த பாவ மன்னிப்பிற்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை, அந்த அந்த பொறுப்பை அல்லாஹ் தஆலா எடுத்துக் கொள்கின்றான். என்னுடைய அடியானிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்றான், அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன் என்று அதற்குரிய அந்த பொறுப்பை, ரெஸ்பான்சிபிலிட்டியை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கின்றான். இந்த மாதிரி இரவுகளில் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம் செய்த பாவம் பெருசா, எல்லா பாவம் செய்யறதா வச்சுப்போம், கொலை கொள்ளை வட்டி எல்லா பாவம் செய்யறதாக வைத்துக் கொள்வோம். ஒரு மனிதன் மலை போல் செய்த பாவம் பெருசா அல்லது அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு பெருசா என்று சொன்னால், நிச்சயமாக அவனுடைய பாவ மன்னிப்பு தான் பெருசு. ஒருவன் அதிகமான பாவங்களை செய்திருக்கின்றான், மலை போல பாவங்களை செய்திருந்தாலும் அவன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு எப்ப கேட்கின்றானோ, தௌபாவுடைய கதவை, பாவ மன்னிப்புடைய கதவை அல்லாஹ் தஆலா திறந்து வைத்திருக்கின்றான். குர்ஆன்ல எக்கச்சக்கமான இடத்துல அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக்கி, அல்லாஹ் தஆலா உண்மையை சொல்வதற்கு, நிதர்சனத்தை சொல்வதற்கு, உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்பட மாட்டான். சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க. விருந்துக்கு வந்த சஹாபாக்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்முடைய ரசூலுல்லாஹ்வோட வீடு தானே அப்படின்ட்டு உட்கார்ந்து கதை பேச ஆரம்பிச்சிடறாங்க. அங்க இருந்த விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க சஹாபாக்கள். அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் சாப்பிட முடியல. பொதுவா வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க அப்படின்னா அவர்கள் சாப்பிட்டு விட்டு போன பிறகுதான் அந்த வீட்டுல உள்ள பெண்கள் சாப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சஹாபாக்கள் விருந்துக்கு வராங்க, சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு போகாம உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சாப்பிட முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா சொல்ல முடியல, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல வெளியே போங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியல.
அல்லாஹ் தஆலா உடனே ஆயத் இறக்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா அல்லாஹ் தஆலா உடனே ஆயத் இறக்கின்றார். வலா முஸ்தகரிஸீன லிஹதீதின், விருந்துக்கு வந்தீர்களா, சாப்பிட்டு விட்டீர்களா, உடனே கிளம்பி விடுங்கள். இன்னதாலிக யுக்தி நபிய, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிக்கு நோவினை தருகிறது. அல்லாஹ் சொல்லுகிற குர்ஆனுடைய ஆயத்து ஜுஸ் 22 இருக்குது. நீங்கள் விருந்துக்கு வருகிறீர்களா, சாப்பிட்டு முடித்தீர்களா, உடனே கிளம்பி விடுங்கள். நீங்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டு அங்கே நேரத்தை கழிக்கக்கூடியது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிக்கு நோவினை அளிக்கிறது. ஆனால் யஸ்தஹி மின்கும், அவர் உங்கள்ட்ட சொல்றதுக்கு வெட்கப்படுறாரு. நேரடியா நீங்க முடிச்சிட்டீங்களா, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா, வெளியே போகணும்னு சொல்வதற்கு அவர் வெட்கப்படுறாரு. அல்லாஹ் லா யஸ்தஹி மினல் ஹக்கி, அல்லாஹ் தஆலா உண்மையை சொல்வதற்கு, அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்பட மாட்டார். சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா, எழுந்துட்டு போங்க என்று சொல்லுங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எக்கச்சக்கமான இடங்களில் சொல்றான், அவன் உண்மையை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான். ஆனால் ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான், ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா வெட்கப்படுறான். ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயத்துக்கு வெட்கப்படாத அவன் ஒரு இடத்துல வெட்கப்படுறான். அவனுடைய அடியான் அல்லாஹ்விடத்துல கையேந்தி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு அல்லாஹ் தஆலா இடத்துல அவனுடைய அடியான் கையேந்தி துஆ கேட்ட அந்த அடியானுடைய கையை பாவ மன்னிப்பை கொடுக்காமல் காலியாக அல்லாஹ் தஆலா அனுப்புவதற்கு வெட்கப்படுறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீமுன், அல்லாஹ் தஆலா வெட்கப்படுறான். யஸ்தஹி அய்யுரத்த அப்தன் யதன் ஹாதியன், அவனுடைய அடியானுடைய கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு, பாவமன்னிப்பை கேட்ட அவனுடைய அடியானுடைய கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுறான் அப்படின்னு சொல்றான். ஒரு காலத்துல சின்ன சின்ன பாவங்கள், பாவம் என்று கூட வேண்டாம், சிறிய சிறிய தவறுகள் தப்புகள் செய்தால் கூட உடனடியாக அல்லாஹ்விடத்துல கையேந்துவர்கள் முன்னோர்கள் எல்லாம், யா அல்லாஹ் என்னுடைய தவறுகளை மன்னிச்சிரு என்று. இன்றுள்ள காலங்களில் பாவங்கள் பெருகிவிட்டது. ஆனால் அல்லாஹ்விடத்துல கையேந்துவதற்கு யாருக்கும் மனசு இல்லை. கேட்டா டைம் இல்ல, தொழுவதற்கு டைம் இல்ல, தொழுவதற்கு டைம் இல்ல, ஆபீஸ் வேலை, படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய இந்த காலம் ஒரு நல்ல புரிந்து கொண்டோம். இந்த காலம் என்பது மிக மோசமான காலம். பாவங்கள் பெருகி இருக்கக்கூடிய இந்த காலம். இரண்டு விஷயங்கள் இந்த துன்யாவில் இன்று பாவங்களுக்கு மிக மிக துணையாக இருக்கக்கூடிய ரெண்டு. ஒன்று கருவிகள் பெருகிவிட்டது. இரண்டாவது காசு பணம் வசதிகள். காசு பணம் இருக்குது, அதிகமான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. காசு பணம் எங்கே அதிகமாக கொட்டி கிடக்கிறதோ, எங்கே வசதி வாய்ப்புகள் கதவை தட்டுகிறதோ, அங்கே அதோட சேர்ந்து பாவமும் கதவை தட்டும். எங்க வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதோ பாவங்கள் அங்கே மிக முக்கியமாக அதிகமாக இருக்கும். இரண்டாவது அறிவியலுடைய கருவிகள் அதிகமாக இருந்து இருப்பதனால் பாவம் செய்வது எளிதாகிவிட்டது. ஒன்று கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன், கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைலில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவமும் அடங்கிவிடும். அந்த அளவிற்கு பாவங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் வேறு வழியே இல்லை. அல்லாஹ்விடத்தில் தௌபா, பாவ மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அவனிடத்தில் கையேந்தி அவனிடத்தில் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று அவனிடத்தில் நாம் நிச்சயமாக கேட்டே ஆக வேண்டும். ஒரு மனிதன், ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கையேந்தி கேட்கிறான் என்று சொன்னால், இந்த இரவில அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னால், நாளை ஃபஜ்ர் ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய பாவம் எதுவுமே இருக்காது. ஹத்தாமத்துல் ஆயில் ஃபஜ்ர் ஆரம்பிக்கும் பொழுது நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய எந்த ஒரு பாவமும் இருக்காது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னனுடைய ஹாபி என்ன தெரியுமா? இருக்கக்கூடிய எல்லாரையும் கொள்வார், நல்லவர்களா பார்த்துக் கொள்வார், உலமாக்களா பார்த்துக் கொள்வார். ஒரு நாளுக்கு எப்படி ஒரு 100 பேராவது கொள்வார். அவர் கொலை செய்த அந்த லிஸ்ட் எண்ணிக்கை என்பது ஆயிரங்களில் அல்ல, லட்சங்களில் அடங்கும். எந்நேரம் அவருடைய சிறையில ஸ்டாக் இருக்கும். யாரு? நல்லவர்கள். கொலை செய்வதற்காகவே அவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற மன்னர் அவருடைய சிறையில ஸ்டாக் வைத்திருப்பார். அந்த மன்னர், அதிகமான கொலைகளை செய்த மன்னர், கடைசியில வஃபாத்தாகிறார், மரணித்து விடுகிறார். மரணித்து விட்ட பிறகு மிகப்பெரிய இறைநேசர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறைநேசர், அந்த இறைநேசத்தை வந்து கேட்கிறாங்க, மக்கள் எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த மன்னரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிகமான பாவம் செஞ்சாரு, அதிகமான கொலைகளை செஞ்சாரு, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர் எப்படி என்றால் தெரியல, ஆனா அவர் மரணிக்கும் போது அவருடைய மரண தருவாயில அவர் ஒரு துவாவை கேட்டாரு. அவர் துவாவை கேட்டாரு. அந்த துவாவுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்தார் தெரியல, ஆனா அவர் துவா கேட்டாரு. என்ன துவா கேட்டாரு தெரியுமா? யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு. இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, நீ என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. இப்படியே கேட்டார். அல்லாஹ்வும்ம இன்னன்னாஸ யகூலுன லி அன்னக லா தக்ஃபிர்லி, நீ என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க,
என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று அவர்கள் அந்த ஹஜ்ஜாஜ் குழு மன்னர் கேட்ட அந்த பாவ மன்னிப்பை பற்றி நமக்கு சொல்லுவார்கள். அதாவது இந்த உலகில் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு இன்னொரு இறைவன் இருக்கின்றான், அல்லாஹ்வை மாதிரி இன்னொரு இறைவன் இருக்கின்றான் என்ற ஷிர்க், அந்த ஷிர்க்கை தவிர எந்த பாவம் செய்தாலும் சரி அல்லாஹ் தஆலா நிச்சயமாக மன்னிக்கின்றான். கேட்பது நம்முடைய கடமை, அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்பது நம்முடைய கடமை. நாம் அடிக்கடி இந்த ரமலானுடைய மாதத்தில் ஓதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய இந்த துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக இந்த இரவு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் இன வஜத்து லைலத்துல் கத்ரி மா அகூலு ஃபீஹா, யா ரசூலல்லாஹ் நான் வந்து லைலத்துல் கத்ர் அடைஞ்சேன் அப்படினா, லைலத்துல் கத்ர் எனக்கு கிடைச்சது அப்படினா நான் என்ன துஆ செய்யணும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறாங்க, கூலி நீ வந்து இப்படி சொல்லு. எப்படி கேட்க சொல்றாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுன், யா அல்லாஹ் நீ வந்து மன்னிக்கக்கூடியவனா இருக்கிற, துஹிப்புல் அஃவ நீ வந்து மன்னிப்பவன் விரும்புற, மன்னிக்கிறத பாவ மன்னிப்பை நீ விரும்புற, பாவ நீ யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று நீ துஆ செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரத்யேகமான இந்த இரவுக்கு என்று பிரத்யேகமான துஆக்களை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. நாம் அதிகமான விஷயங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக கையேந்தி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கலாம். ஆனால் நம்முடைய மனிதர்களுடைய பழக்கம் அப்படி கிடையாது. அடுத்து செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளானைக்கு செஞ்சுக்கலாம், நாளானைக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு செஞ்சுக்கலாம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்று இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய மனோபாகமும் அப்படியாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின், அவருடைய மடமைத்தனத்தின் காரணமாக, அவனுடைய ஏதோ அறியாமையினால அவன் ஒரு பாவத்தை செஞ்சிட்டான். யாரு? என்னுடைய அடியான் அறியாமையினால ஒரு பாவத்தை செஞ்சிட்டா, சும்மா எதுவும் மின் கரீப், அதனுடைய நெருக்கத்திலேயே அவன் பாவம் மன்னிப்பு கேட்டான். நெருக்கம் என்றால் ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வாரமா இருக்கலாம், ஒரு மாசமா இருக்கலாம், ஒரு வருஷமா இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அதனை வந்து பிரத்யேகமா சொல்லல, எதுவும் மின் கரீப், அருகிலேயே அல்லாஹ் தஆலா அவன் வந்து அந்த செஞ்ச பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டுருவான். உலக எதுவும் அலைஹிம், அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிச்சிடலாம். யாரு பாவம் செய்கிறான், பாவம் தெரியாம அந்த அடியான் பாவம் செய்திடலாம். செஞ்ச பாவத்துக்கு அவனுடைய நெருக்கத்திலேயே அவன் பாவ மன்னிப்பு கேட்டுறான், அவனுடைய பாவத்தை வந்து அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். அவருடைய ஆயத்துடைய தொடர்ல அல்லாஹ் தஆலா இன்னொரு சொல்றான், வலைஸத்தி தௌபத்து அல்லதீன், இன்னொரு கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்க மாட்டான். யாரு? யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹதர அஹதுகுல் மௌத், அவருடைய மௌத் வர வரைக்கும், அவருடைய மரண தருவாய் வரைக்கும், அவருடைய மரண வாசல் அவருக்கு திறக்கிற வரைக்கும் அவர் வந்து பாவத்தை செய்வார். பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார். யஅமலூன ஸய்யிஆத், பாவத்தை செஞ்சுட்டு கடைசியில மரணம் அவருக்கு உறுதியாகி விட்டது, மரணிக்க போறோம் தெரிஞ்சிச்சவருக்கு, மரணிக்க போறோம் தெரிந்த பிறகு அந்த மனிதன் வந்து யா அல்லாஹ் قال اني تبت الان, நான் இப்போ உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. எப்ப மரண தருவாய் அவன் கேட்கிறானா இல்லையா, அவனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான் அவனுடைய பாவம் என்பது மன்னிக்கப்படாது, அவன் காஃபிராகத்தான் மரணிக்கப்படுவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டான். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். மன்னிப்பை கேட்பது என்பது அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். நாம் கேட்கக்கூடிய மன்னிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும்னா, யா அல்லாஹ் நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், இதற்கடுத்து இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், என்னுடைய மடமையின் காரணத்தினால் நான் பாவத்தை செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், இதற்கு பிறகு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். தௌபத்து நசூஹா, நசூஹா என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நசூஹா என்ற வார்த்தைக்கு குர்ஆனுடைய விளக்கத்தில் எழுதுவார்கள், ஒரு வரலாறு எழுதுவார்கள். நசூஹா என்று ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் வந்து அதிகமான பாவங்களை செய்யக்கூடிய மனிதர், கொஞ்சம் வித்தியாசமான மனிதர். அந்த மனிதர் வந்து ஒரு கிராமத்துல இருக்கிறாரு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மன்னரினுடைய மகளுக்கு பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளுக்கு அந்த மன்னர் வந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றார். அந்த மனிதர் தன்னுடைய பெண் பிள்ளைக்கு பிறந்த நாள் என்பதனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைக்கிறாரு. இவர் என்ன பண்ணார்? நசூஹா என்ற மனிதர் அவரும் போறாரு. எப்படி? மேல ஒரு புர்காவை போட்டு, ஒரு பர்தாவை போட்டுட்டு, ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு அந்த மனிதர் போறாரு அந்த கூட்டத்திற்கு. பெண்களை மட்டும் கூட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு நசூஹா என்ற இந்த மனிதரும் போறாரு. உள்ள போய் சாப்பிடுறாரு, இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கிறார். அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு அறிவிப்பு வருது. மன்னருடைய மகளினுடைய ஒரு மோதிரத்தை காணும். அந்த மோதிரத்தை இங்க இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய யாராவது எடுத்திருக்கீங்க, யாரை எடுத்தான்னு தெரியல, நீங்களா முன்ன வந்துருங்க, இல்லைன்னா நானா கண்டுபிடிப்பேன். அந்த மன்னர் வந்து ஒரு அறிவிப்பு செய்யறாரு. யாரும் வர மாதிரி தெரியல, ஒரு அறிவிப்பு செஞ்ச மாதிரியே மன்னர் வந்து அவருடைய சிப்பாய்கள் எல்லாம் அங்கு வந்திருக்கக்கூடிய பெண்களை செக் பண்றாங்க. அங்க
அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணக்கூடிய நேரத்துல வரிசையில போய் கொண்டிருக்கிறார்கள். நசூஹா என்ற இந்த ஆணும் இந்த மனிதரும் அந்த பெண்களுடைய கூட்டத்துல வரிசையில நிக்கிறாரு. இந்த மனிதர் அந்த நசூஹா என்பவர் அந்த நேரத்துல துவா செய்யறாரு. ஏன்னா போயிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பது பெண்களுக்கான நிகழ்ச்சி. இவர் போயிருப்பதோ ஒரு ஆம்பளை. இவர் அந்த இடத்துல துவா செய்யறாரு, யா அல்லாஹ், நான் ஏதோ தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது, நான் தப்பா வந்துட்டேன், தெரியாம வந்துட்டேன், என்னுடைய மனமீதனத்தால வந்துட்டேன். இதற்கு பிறகு இந்த மாதிரி நான் எந்த ஒரு பாவத்தை செய்ய மாட்டேன். இதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பாவத்தை என் வாழ்க்கையில நான் செய்ய மாட்டேன். என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த இடத்துல என்னை காப்பாத்திரியா அல்லாஹ் அப்படின்னு நசூஹா என்ற மனிதர் துவா செய்யறாரு. கரெக்டா அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒருத்தர், அந்த ஒரு பெண்மணி கடைசியில் அந்த மோதிரத்தை வைத்திருக்காங்க. அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை பாதுகாத்துட்டான். காரணம், நம்மளுடைய அந்த பாவ மன்னிப்பு என்பது நாம் கவனிக்க வேண்டியது இதுதான். நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது இப்படி இருக்கணும். நாம ஒரு பாவத்தை செஞ்சுட்டு, இன்னைக்கு ஒரு பாவத்தை செஞ்சுட்டு, நாளைக்கு அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப நாளைக்கு அதனுடைய பாவத்துக்கு நாம் போயிடக்கூடாது. நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு பாவத்தை செய்கிறோம், அதற்கான பாவ மன்னிப்பை கேட்கிறோம்னா அதோட அந்த பாவத்தை நாம் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்திக்கணும். அது மனிதனுடைய இயல்பு. அவன் மனிதன் படைக்கப்பட்டதே பாவத்திற்கும் மறதிக்கும் மத்தியில அவன் படைக்கப்பட்டிருக்கான். மறதியின் காரணத்தினால், தன்னுடைய மனமையின் காரணத்தினால் அவன் பாவம் செய்து விடுவான். செய்தாலும் முடிந்த அளவிற்கு தவிர்த்து இருந்து என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், இதற்கு பிறகு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நம்முடைய அந்த துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக செய்யணும். இந்த இரவில், இந்த பிரத்யேகமான இந்த இரவில் அதிகமாக நமக்கு என்ன தெரிந்த திக்ருகளை துஆக்களை அல்லாஹ்விடத்திலே ஓதி அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கேட்கணும். வீட்லயோ இங்கேயோ எந்த ஒரு இடத்திலும் சரி அல்லாஹ்விடத்திலே நாம் தொழுது அவனிடத்திலே நாம் ஒரு தஹஜ்ஜுத் 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ 8 ரக்காத்தோ அல்லாஹ்விடத்திலே தொழுது நாம் துஆவை கேட்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கணும், மலக்குமார்கள் இறங்குறாங்கன்னா பள்ளிவாசல்ல மட்டும் இறங்கல. அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் பள்ளிவாசல்ல வராங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லல. மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் வணங்கி பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, துஆ கேட்கிறார்களோ, அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் மலக்குமார்கள் இறங்குறாங்க. தவிர மலக்குமார்கள் வெறுமனே பள்ளிவாசல்ல மட்டும் இறங்கல. அதனால இருக்கக்கூடிய நேரங்களில் இன்னும் சிறிது நேரம் தான் இருக்கிறது. இருக்கக்கூடிய நேரங்களில் ஃபஜ்ர் வரை அல்லாஹ் தஆலா இந்த இரவினுடைய அந்த பிரத்யேகமான அந்த சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், இந்த இரவில் அதிகமாக தொழுக வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும், அதிகமாக துஆ செய்ய வேண்டும். துஆக்களில் அதிகமாக நம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா கேட்க வேண்டும். சரியான முறையில் கழித்துக் கொள்ள வேண்டும். பொடுபோக்காக மற்ற இரவுகளை போல சாதாரணமாக பொடுபோக்காக பேசியோ அரட்டை அடித்தோ கழித்து விட வேண்டாம். நாம் ரமதானுடைய மாதத்தின் ஆரம்பத்தில் சொன்னது, ஒருவன் ரமதானை அணுகும் பொழுது எப்படி அணுகணும் தெரியுமா? அநேகமாக இதுதான் எனக்கு கடைசி ரமதான், இதற்கு பிறகு ரமதான் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது என்ற எண்ணத்தில் தான் நாம் அணுக வேண்டுமே தவிர, ஏன்னா நாம் பார்க்கின்றோம், நம்முடைய கண் முன்னால் நிதர்சனமாக பார்க்கின்றோம், சென்ற வருடம் ரமதானை நம்மோடு சேர்ந்து கழித்தவர்கள் இந்த வருடம் இல்லை. இந்த வருடம் நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அது இந்த லைலத்துல் கத்ரையும் அல்லாஹ் தஆலா அடைய செய்திருக்கின்றார். வேஸ்ட் பண்ணிவிடக் கூடாது, பொடுபோக்காக கழித்துவிடக் கூடாது. சரியான முறையில் நாம் கழிக்க வேண்டும். எந்த ரமலான் என்ன இபாதத்துகள் முடியுமோ அதிகமான தொழுகைகளை தொழுது திக்ர் செய்து தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு இந்த இரவில் நாம் அதிகமாக முடிந்தவரை வழிபாடுகளில், அதாவது வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டுக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த புனித இரவின் பொருட்டால் நம் பாவங்களை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்ததன் புரிவானாக. கையேந்தும் நம்முடைய கைகளை வெறும் கைகளாக அல்லாஹ் தஆலா அனுப்பிவிடாமல் பாவ மன்னிப்பையும் நல்வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலாவுக்கு தந்தல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.